மகாலட்சுமி மேனனாக கேரளாவில் பிறந்து சோபாவாக மாறிய இளம் நடிகை. இளம் நடிகையாக இறந்தவரும் இவரே. 1980களில் யாரும் மறக்க முடியாத நடிகை. 1965இல் 3 வயது குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானார் ஷோபா. 1978இல் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் நடித்த நிழல் நிஜமாகிறது படத்தில் நாயகியானார் ஷோபா. அதன்பின் முள்ளும் மலரும், பாலு மகேந்திராவின் கோலங்கள், மூடுபனி உள்ளிட்ட பேச வைத்த படங்களில் நடித்தார் ஷோபா. 1979ஆம் ஆண்டு பசி திரைப்படத்திற்காக தேசிய விருதை பெற்றார். நடிப்பு ராட்சசியாக திகழ்ந்தார் நடிகை ஷோபா. தன்னுடைய 16 வயதில் இயக்குனர் பாலு மகேந்திராவை திருமணம் செய்து அனைவரையும் அதிர வைத்தார் ஷோபா. அந்த அளவிற்கு அவர்களுக்குள் காதல் இருந்தது. திருமணம் ஆகி 2 ஆண்டுகள் கூட முழுமையாக வாழாத ஷோபா தன்னுடைய 17 வயதை கடந்தபோது தற்கொலை செய்து கொண்டார். முள்ளும் மலரும் படத்தில் கேமராமேனாக பணியாற்றிய பாலு மகேந்திரா ஷோபாவின் அழகில் மயங்கி அவரை காதலிக்க ஆரம்பித்தார். இருவரும் காதல் வசப்பட்டனர் என்பார்கள். பசி படத்தின் தேசிய விருது விழாவை பெரிதாக கொண்டாட முடிவு செய்தார் இயக்குனர் துரை. 1980ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி காலையில் அந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஷோபா தற்கொலை செய்து கொண்டார் என்கிற தகவல் அனைவர் தலையிலும் இடியாய் இறங்கியது. ஷோபாவை திருமணம் செய்யும் போது பாலு மகேந்திராவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் தற்போது இருவருமே இன்று இம்மண்ணில் இல்லை. நம் உடல் மட்டுமல்ல, ரகசியங்களும் சில சமயம் புதைத்து விடுகிறது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.